ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு புது லேர்னிங்கை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஸ்வாப் பண்ணுறது. அதாவது குயிக்காக வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எப்படி உங்களோட ஃபேஸை நீங்கள் ஸ்வாப் பண்ணலாம். நாட் ஓன்லி உங்கள் ஃபேஸ், அதர் ஃபேஸை கூட நீங்கள் ஸ்வாப் பண்ண முடியும். பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அண்ட் இது தவறான வழிகள் எப்போதும் பயன்படுத்தக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அப்படி அதையும் மீறி நீங்கள் தப்பான வழிகளுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா, ஸோ ஆஸ் பர் இந்தியன் கவர்மெண்ட் நீங்கள் அரெஸ்ட் ஆவீங்க. 3 lakhs வரைக்கும் ஃபைன் இருக்கும் மினிமம். ஸோ அதனால் தயவு செய்து தவறான வழிகள் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு அது எப்படி பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் இந்த 2 ஏஐயோட வெப்சைட் லிங்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோங்க, நமக்கு ஒரு 2 இமேஜ் தேவை ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட இமேஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் என்னோட ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு டார்கெட் இமேஜ் வேணும் இல்லையா? ஸோ அது என்னென்ன அப்படின்னா, நம்மளோட இது சோர்ஸ், நம்ம இமேஜ் அப்படின்றது சோர்ஸ் ஏரியா. ஸோ டெஸ்டினேஷன் அப்படின்றது நம்ம இந்த ஃபேஸை எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்றது டெஸ்டினேஷன். ஸோ அப்போ நமக்கு எந்த ஃபேஸில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இப்போ நான் ஆக்டர் விஜய் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ இமேஜஸில் போகிறேன். ஸோ இந்த இமேஜஸில் நம்ம சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் சைஸில் லார்ஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கிற ஃபோட்டோஸாக உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வரும். ஸோ இதில் நமக்கு எந்த ஃபேஸோட நம்ம வேணாலும் நம்ம என்னோட ஃபேஸை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸில் என்னோட ஃபேஸை நான் மாற்றி பார்க்கணும் அப்படின்றதுனால, சரி, இதில் எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேங்க, சேவ் அப்படின்னு கொடுத்து சேவ் அஸ் கொடுக்குறேன். ஸோ சேவ் அஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வெப் டாட் ஃபைல்னு ஒரு ஃபைல் ஃபார்மெட்டில் சேவ் ஆகும். ஜேபிஜி ஃபார்மெட்டில் நமக்கு வேணும். ஸோ அப்படி ஜேபிஜி ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்றதுனால இந்த ஃபைலை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்து நான் 1 2 3 4ன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வெப்பி அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே கூகுள் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ கன்வெர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். அண்ட் கன்வெர்ட் டு ஜேபிஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபைல் ஜேபிஜி ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஃபைல் ஜேபிஜி ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகிடுச்சு. ரைட். ஸோ இப்போ என்னோட டெஸ்டினேஷன் ஃபைல் இருக்குது, என்னோட சோர்ஸ் ஃபைலும் இருக்குது. ஓகேங்களா? சோர்ஸ் ஃபைலும் இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரீமார்க்கர் ஏஐ அப்படின்னு போடுறோம். A1 போட்டேன், ஆக்சுவலி ஏஐன்னு போடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீமார்க்கர் ஏஐ அப்படின்றது வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஃபேஸ் ஸ்வாப்பு, மல்டி ஃபேஸ் ஸ்வாப்பு, வீடியோ ஃபேஸ் ஸ்வாப், இது எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் ஸ்வாப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபேஸ் ஸ்வாப். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, மேலே ஃபேஸ் ஸ்வாப்னு இருக்குங்களா? ரெண்டாவது மல்டி ஃபேஸ் ஸ்வாப்னு இருக்கும். மல்டி ஃபேஸ் ஸ்வாப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஃபோட்டோவில் மல்டிபிள் ஃபேஸஸை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ நான் அதையும் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி வீடியோ இருக்கும், வீடியோ ஃபேஸ் ஸ்வாப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த வீடியோவில் யார் ஃபேஸை போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம போடுவோம், அதையும் நம்ம போடுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் இருக்கும். மினிமம் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு லெவலில் தான் நீங்கள் இதை பண்ண முடியும். எனிவே நம்ம இதை போட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நான் அதில் பண்ணி காமிக்கிறேன். இது இல்லாமல் ஃப்ரீயாகவும் ஒரு டூல் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரீ டூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சிஸ்டமே யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஈஸியாக வெப்லேயே பண்ணலாம். பட் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட விஜய் ஃபேஸ். ஓகே, ஸோ வெப்பியே எடுத்துக்கிச்சு, இருந்தாலும் ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கிறத நம்ம போட்டுருவோம். அண்ட் என்னோட ஃபேஸையும் நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்லோட் ஒரிஜினல் இமேஜ், அப்லோட் டார்கெட் ஃபேஸ். ஓகே, ஸோ நம்மளோட டார்கெட் ஃபேஸை தான் இங்கே எடுத்துட்டு விஜயோட வைக்க போகிறோம். இங்கே ஸ்வாப் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஜஸ்ட் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணிங்க. நானும் என்னோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ். இங்கே 30 கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 30 ஃபோட்டோ வரைக்கும் ஸ்வாப் பண்ணலாம். பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள், ஈஸியாக என்னோட ஃபேஸ் கட் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேஸில் போய் சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி விஜய், இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் போடணும். நான் என்ன பண்ணுறேங்க, வடிவேலுன்னு போடுறேன்னு வைங்க. ஏன்னா கலர் மேட்ச் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக வடிவேலு இமேஜஸ் ஏதாவது ஒன்று நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ரியாக்ஷனோட அது கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் நமக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். சேவ் இமேஜஸ் கொடுக்குறேன். ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்குது, வடின்னு போட்டுக்கிறேன். அண்ட் மறுபடியும் இங்கே போயிட்டு என்னோட ஃபேஸ் அப்படியே விட்டுறேன். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி வடிவேல் ஃபேஸை சூஸ் பண்ணிடுறேன். ஸ்வாப் கொடுத்துட்றேங்க. பார்த்தீங்களா?
ரொம்ப குயிக்காக எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு, ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு ஃபேஸு. ஏன்னா என்னோட இமேஜ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி, பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகி வந்துருச்சு. ஸோ ரெண்டுத்துக்கும் ஈக்குவலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா மல்டி ஃபேஸஸை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, செலக்ட், நான் இந்த இமேஜே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ஹாரி பாட்டர் இமேஜஸை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்கிற ஃபேஸில் நான் கிளிக் பண்ணி விஜயோட ஃபேஸை கொடுத்துட்றேன். ரெண்டாவது இருக்கிற ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வடிவேலோட கொடுத்துட்றேன். வேணாம், நம்ம நயன்தாராவை டவுன்லோட் பண்ணிப்போமா? ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து நயன்தாரா ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மூணாவதாக இருக்கிற அந்த கண்ணாடி போட்டிருக்கிறதுல வந்து மேபி என்னோடய ஃபேஸை நான் வந்து ட்ராக் பண்ணி விட்டுலான் இருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு ஸ்வாப் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். நமக்கு இன்னும் 28 கிரெடிட் இருக்குது. இதுக்கு 4 கிரெடிட் போய்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஸ்வாப் பண்ணதுக்கு. ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து என்னோடய ஃபேஸு ஓரளவுக்கு தெரியுது. நயன்தாரா ஃபேஸ், ஓகே, விஜய் ஃபேஸ். அதாவது இந்த கலர் மேட்சிங்கோடு சேர்த்து, ஒருவேளை விஜய் கலராக இருந்தால் இருந்திருப்பார், இந்த மாதிரி இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். நான் ஒரு வரைக்கும் கலராக இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி தெரியல, சேவ் பண்ணி வச்சுப்போம் இதுக்கும். ரைட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் ஆப் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வந்து எனி வீடியோஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஸோ இங்கே இருக்கிற வீடியோவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி பண்ணுறத விட இங்கே இருக்கிற வீடியோவே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஐபி மெம்பருக்கு மட்டும்தான், பட் ஃப்ரீயாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதை தான் ஆரம்பத்தில் சொல்ல வந்தேன். எனிவே, சாம்பிள் ட்ரைனிங் வீடியோவில் போயிட்டு கிளிக் பண்ணி பார்ப்போம். பை தான் கொடுக்குது. ஓகே, ஸோ அதனால் வீடியோஸ் ஆப்புக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ரொம்ப ஈஸியான டூல், ரொம்ப ஃப்ரீயான டூல். பெருசாக நீங்கள் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக போட்டிருப்பாங்க, எனி என்எஸ்எஃப் கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆகிடும் இந்த ரெண்டர் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தவறான விஷயத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ஆப் அழகாக பண்ணிட்டோம். இப்போது இது நான் இன்னொன்று பண்ணி பார்க்குறேன். அண்ட் டோனி ஸ்டார்க், சேவ் இமேஜ் as ஜேபிஜி. அண்ட் இங்கே வந்து வடிவேலு அகைன் போடுறேன். நார்மல் ஃபேஸ் எடுத்துக்கலாம். இதான் கொஞ்சம் முறைச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப சின்ன இமேஜாக இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஸோ அதனால தான் டூல்ஸில் போயிட்டு நம்ம சைஸை வந்து லார்ஜுன்னு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெரிய இமேஜஸாக என்ன இருக்கோ அதெல்லாமே வரும். ஸோ இதில் வடிவேலு முறைச்ச மாதிரி இருக்கிற ஒரு சீன் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அழகாக அதோட மேட்ச் ஆகிடும். அதுக்காக தான் பார்க்குறேன். இதை எடுத்துப்போம், நோ இஷ்யூஸ். ஸோ நம்மளோட டார்கெட் அப்படின்றது என்னதுங்க? டோனி ஸ்டார்க். நம்ம யார் ஃபேஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வடிவேலு. ஸோ இப்போ ஸ்வாப் கொடுக்குறேன். பெருசாக மேட்ச் ஆகலை, ஏன்னா சின்ன இமேஜாக இருந்திருக்கு நம்ம டோனி ஸ்டார்க்கோட இமேஜ். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வடிவேலோட ஃபேஸ் கட் வந்து அழகாக வந்துடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட ட்ரை பண்ணுவோமா? டோனி ஸ்டார்க் டூல்ஸில் போயிட்டு சைஸில் போயிட்டு லார்ஜ் கொடுத்து பார்ப்போம். ஸோ லார்ஜில் நமக்கு எந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்க்கலாமா? ஐம் யூஸிங் திஸ் இமேஜ். ஓகே, கிளாரிட்டி நல்லா இருக்குது. சேவஸ் கொடுக்குறேன். சேவ். அண்ட் ஃபேஸ் ஆப்புக்கு வந்து இந்த இடத்துல அந்த புது இமேஜை போட்டுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். திஸ் இஸ் ஆசம். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. அழகா வடிவேல் ஃபேஸ் கட் வந்து வடிவேல் வந்து அயன்மேனில் நடிச்சிருந்தா இப்படி தான் இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. எனிவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட், ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணால் ஜாலியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா. ஒன்றும் இல்லைங்க, faceswapper.ai. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அகைன் சைன்இன் பண்ணாமல் நீங்கள் 6 கிரெடிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் சைனிங் இப்போ வந்து நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். மறுபடியும் இந்த இடத்துல நம்ம வந்து ஃபேஸ் போடலாம். ரைட், ஓகே. ஸோ இந்த இமேஜை யூஸ் பண்ணலாம். லார்ஜ் சைஸில் எடுத்துப்போம், அதுதான் மெயின். ஃபேஸ் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்ததுன்னா, ரொம்ப தெளிவாக இருந்ததுன்னா தெளிவான ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் செலக்ட் திஸ் ஒன். ஓகே, இமேஜ் லார்ஜ் சைஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஏஞ்சலினா ஜோலி இருக்காங்க இல்லையா, டாம் ரைடர்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த இமேஜோட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அகைன் நான் வந்து லார்ஜ் சைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த இமேஜ் இப்போ இருக்குமானே தெரியல, ரொம்ப பழைய படம். புதுசாக வேலை ஒரு படம் டாம் ரைடர் வந்தது. பட் எனிவே நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. ஓகே, சேவ் இமேஜ் அஸ் டாம். ஏ ஃபைலில் இருக்குது, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு ஃபஸ்ட் நான் திரிசா ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன். அண்ட் ரெண்டாவது ஃபோட்டோ நான் வந்து இதே இருக்கட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணி
அந்த ஃபோட்டோ நமக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ இந்த இமேஜ் எடுத்து பார்ப்போங்களா? ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு நான் இப்போ வந்து ஏஞ்சலினா ஜோலியோட டாம் ரைடர் மூவி சீன் எடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்வாப் ஃபேஸ் நவ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம். பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஓகேங்களா? பட் remaker.ai வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக வந்து நமக்கு ஸ்வாப் ஆகிடும். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். த்ரிஷாவோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இதோட மேட்ச் ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ ரியலி ஆசம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இது போல ஒரு நல்ல ஒரு டூலோட அவங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.